ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி ஸ்டைலில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும், செய்கிறதும் கூட ரொம்பவே ஈஸியான குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்மளோட பாட்டி முறைப்படியான மீன் குழம்பு எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே போல் மிளகு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் எதுக்காக மிக்சிலேயே பூண்டு போட்டு அரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்புல தாளிக்கும் போதோ வதக்கும் போதோ பிள்ளைங்க தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் நம்ம தக்காளி அரைக்கும் போது கூடவே கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ அதோட சத்தும் நமக்கு வீண் போகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, நல்லா புளியெல்லாம் நம்ம புளிஞ்சிட்டு இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இருக்குது, அதையும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுலேயே காரம் இருக்குங்கிறதுனால நான் இன்றைக்கி தனி மிளகாத்தூள் சேர்த்தலை. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு ஒரு 10 போட்டுட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 ஸ்பூன் தட்டி சேர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சிட்ருக்கட்டும். இது கூடவே நம்ம ஒரு 2 பெரிய சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பெரிய சைஸ்னால் ரொம்ப பெருசில், மீடியம் சைஸில். அது கூட கருவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது கம கமன்னு வாசம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா குழம்போட டேஸ்ட் இன்னமும் அதிகமாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும், சீக்கிரமாகவும் வதங்கிரும். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிட்டு கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பழுத்த தக்காளியை தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துறீங்க அப்படின்னா சின்ன சைஸில் 1 இல்லை 1.5 சேர்த்துக்கோங்க போதும். இப்போது நம்ம இதை நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி விட்டு தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் முழுமையாக கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு நமக்கு எண்ணெய் தெளிஞ்சிட்டு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்புக்கு தேவையான பொருட்களோட புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இது கொதிய ஆரம்பிக்குது. இப்போ இது கூட ஒரு அரை மூடி மட்டும் தேங்காயை நான் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் சேர்த்த வேணாம். நமக்கு எப்பயுமே தேங்காய் சேர்த்தனா தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதாவது அரை மூடி தான் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தனதுக்கப்புறமா நல்லா புளியோட பச்சை வாசம், தேங்காயோட வாசம்லாம் நல்லா வரட்டும். பச்சை வாசம்லாம் போயிடும், புளியோட பச்சை வாசம் கூட. அதுக்கப்புறமா குழம்பு கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக மீன் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது எந்த மீன் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டுட்டு மூடிட்டு மீனை கிளறாமல் அப்படியே விட்டுறலாம். இது கூட வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரே ஒரு பச்சை மிளகா, கூடவே கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிஞ்சிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்மளோட மீன் துண்டுகளும் பார்த்திங்கன்னா ஒன்று கூட உடையாமல் நமக்கு முழுசாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஒவ்வொரு துண்டும் நம்ம போட்டபடிக்கு அப்படியே இருக்குது, நல்லா வெந்துட்டு. இதுக்கப்புறமா நல்லா சுட சுட சாப்பாட்டில் ஒரு குழம்பு வச்சு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். குழம்போட டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். மீனோட டேஸ்ட்டும் குழம்புல இறங்கிட்டு நமக்கு குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது புளியும்
சீரகமும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகப்படியாக போயிருச்சுன்னா டேஸ்ட் வந்து நமக்கு ரசம் போல் ஆகிரும். இப்போது நம்மளோட வீடியோவை பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.